வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக திமுக கூட்டணியை அழைத்தார் ஆளுநர். ஆட்சி அமைக்க வாருங்கள் என்று பறந்தது உத்தரவு. விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக திமுக கூட்டணி உருவாகிறதா? ஆட்சி கோர உரிமை கோருகின்றார்களா? பாண்டிச்சேரியில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு? நேற்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது? திமுக என்ன முடிவெடுத்திருக்கிறது? எல்லாவற்றையும் விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறேங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல திமுக நிலைப்பாடை பற்றி பார்த்து விடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை தோக்கடிச்சிட்டார், ஸ்டாலினையும் தோக்கடிச்சிட்டார். அதே மாதிரி திமுகவை நிம்மதியா இருக்க விடாம கூட்டணி கட்சிகளையும் ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா நேரடியா அழைப்பு விட்டு கூட்டணியையும் உடைக்கிறார். அப்ப திமுக என்ன நினைக்கும்? கூட்டணி இல்லாம திமுகவால சர்வே பண்ண முடியுமா? இப்போ திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவு என்று அந்த பக்கம் நகர்ந்து விட்டார்கள் என்றால், அப்புறம் அதிமுக கூட்டணி மட்டும்தான் பலமா இருக்கும். ஒரு பக்கம் விஜய் கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி. அப்போ திமுகவுடைய இடம் எங்கே? என்னதான் 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் அது அதிமுகவை விட ஒரு பெரிய இடங்களாக பார்க்கப்படாது. என்னதான் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் 47 இடங்களுக்கும் 59 இடங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கூட்டணியுடன் பலமா இருக்கக்கூடிய அதிமுக, இன்னொரு பக்கம் கூட்டணியுடன் பலமா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், இதற்கிடையில கூட்டணியே இல்லாம சிங்கிளா நிற்கும் திமுக. அப்ப அரசியல் களத்துல யாரெல்லாம் சர்வே பண்ணுவாங்க, யாரு அழிவாங்க? அப்ப திமுக ஆட்டோமேட்டிக்கா மக்கள் செல்வாக்க இழந்துவிடும், 3ஆம் இடம் போயிடும். இன்னைக்கு சட்டப்படி 2ஆம் இடம் இருந்தாலும், வாக்கு சதவீதத்தின்படி 2ஆம் இடம் இருந்தாலும், கூட்டணி இல்லை என்றால் அவ்வளவுதான், சோழி முடிந்தது. அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்திப்பாங்க? கூட்டணி இல்லாம. அதுக்கு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி கூட்டணி இல்லாம சந்திப்பாங்க? விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சியை தோக்கடிச்சது மட்டுமல்ல, திமுக கூட்டணியே காலி பண்றார். அப்ப ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாரு? இவனை ஆட்சி கட்டில்ல ஏற விடலாமா? அதனால இவனை ஆட்சி கட்டில்ல ஏற விடக்கூடாது அப்படின்னு விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பது ஆளுநர் இல்ல, ஸ்டாலின் தான். இத்தனை நாளும் ஆளுநரை விமர்சனம் பண்ணி கொண்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் நேற்று டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொல்றாரு, ஆளுநர் எடுத்திருக்கின்ற முடிவு சரி. ஆளுநர் மேஜிக் நம்பரா இருக்கக்கூடிய 118 கேட்கிறார். 118 இல்லை என்றால் எப்படி பதவி ஏற்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் பதவியே ஏற்கக்கூடாது. அதற்கு மாற்றாக அதிமுக திமுக கூட்டணி பதவி ஏற்க வேண்டும். அப்பதான் கூட்டணியை காப்பாற்ற முடியும், கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டார். அதனாலதான் டிகேஎஸ் இளங்கோவனை பொறுத்த வரைக்கும், ஏம்பா அதிமுக திமுக கூட்டணி உருவாகும் என்று பேசுறாங்களே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்லுகின்ற போது, எங்க தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஆனா அந்த முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. எப்போதும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்படாது, அதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, தீர்மானமே போட்டிருக்காங்க திமுகவுல, தமிழகத்துல ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலையான ஆட்சியை திமுகவால எப்படி உருவாக்க முடியும்? 59 இடங்கள் தான் இருக்கிறது. கூட்டணியுடன் சேர்ந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 65 இடங்கள் தான் வருது. நிலையான ஆட்சியை அவங்களால எப்படி தர முடியும்? விஜயே பாத்தீங்கன்னா 107, அவராலே பாத்தீங்கன்னா நிலைய ஆட்சி தர முடியாது என்ற நிலை இருக்கும்போது 63 இடங்களை கூட்டணியுடன் வச்சுக்கிட்டு திமுக எப்படி நிலையான ஒரு ஆட்சியை தர முடியும்? அப்போ அதிமுகவுடன் கூட்டணி உருவாகுது என்பதை நேற்று ஆலோசனை கூட்டத்திலே அவங்க கட்சிக்காரன் கிட்ட ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதையும் கட்சி தலைமை என்ன முடிவெடுத்தாலும் சரி, கட்சியினுடைய எதிர்கால நலனை கருதி நீங்களாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அதனால திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையிலே இருக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க சென்னையில தான் இருக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டு இருக்கின்றார். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பெரும்பான்மை இல்லப்பா, அவரு காங்கிரஸ் கூட்டணியுடன் 112 எம்எல்ஏக்கள் தான் கொண்டு கொடுத்திருக்கார். பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால அடுத்தது அதிமுக திமுக கூட்டணி சேர்ந்து பெரும்பான்மையுடன் வாங்க, உங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியை நான் பதவி பிரமாணம் செய்து வைத்து குதிரை பேரத்துக்கு வழிவகை செய்ய விரும்பல. ஏன்னா அந்த கட்சியிலிருந்து 4 சட்டமன்ற உறுப்பினரை வாங்குறேன் பாரு அப்படின்னு, இந்த கட்சியிலிருந்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் வாங்குறேன் பாருங்க அப்படின்னு ஆட்சி கட்டில ஏறிவிட்ட பிறகு அதிகாரத்தை பயன்படுத்தி குதிரை பேரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால
விஜயை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இல்லை என்பதை ஒத்துக்கொண்டார். அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது. திமுக அதிமுக கூட்டணி வாங்க, பெரும்பான்மையுடன் வாங்க, நாங்க பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றோம் என்று சொல்லிட்டார். ஏன்பா விஜய் பிரச்சனை என்று எல்லாரும் பேசுறாங்க. இது விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காதது. ஆனால் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காதது விஜய் பிரச்சனை அல்ல, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. அதனால பெரும்பான்மை யார் இருந்தாலும் சரி நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை திமுக வந்து பாத்தீங்கன்னா மறுக்கவே இல்லை. அதனால விஜய் கட்சியும் காலி பண்ணி கூட்டணியும் காலி பண்ணதுனால ஏக கடுப்புல திமுக இருக்கிறது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இப்படியே விட்டோம்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. அதிமுகவுடன் இணைவதுதான் சரியா இருக்கும் என்று ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கின்றார். அரசியல் ஆளுமைகள் பலவும் இந்த அதிமுக திமுக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி நேற்று பாண்டிச்சேரி போனாரு. நேற்று பாண்டிச்சேரியில கட்சிக்காரங்கிட்ட பேசுகின்ற பொழுது தமிழக அரசியல் களமானது அதிமுகவை நோக்கி வரும், பொறுமையா இருங்க, 2 நாள் மட்டும் காத்துருங்க, நீங்க தலைமை சொல்ற வரைக்கும் பாண்டிச்சேரியிலே தங்கிருங்க, அதோட கட்சி தலைமையுடைய முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்று சொல்லிட்டு கையெழுத்தும் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா காலையில நான் ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்னை வந்துடுங்கப்பா, நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஏதோ ஒரு அதிரடியான மாற்றம் நிகழ காத்திருக்குது தமிழக அரசியல் களத்துல. ஆளுநர் அழைப்பு விடுத்து விட்டார். திமுக எம்எல்ஏக்கள் சென்னையில் இருக்க சொல்லிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏக்களும் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை வந்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அமைதியா இருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு. அதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க விஜயுடன் போறோமா இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முக்கிய ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுக்க போறாங்க. ஆனா திமுக அதிமுக கூட்டணி உருவாகுமா என்று கேட்கிற பொழுது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் திமுக அதிமுக கூட்டணி இன்னும் முழுமை பெறவில்லை, ஒரு வடிவம் பெறவில்லை அப்படின்னு சொல்றார். வடிவம் பெறவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது யார் யார் அந்த அமைச்சரவையில் இடம்பெற போறாங்க? திமுக நேரடியாக அமைச்சரவையில் இடம்பெற போதா இல்ல வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்க போதா? கூட்டணி கட்சிகள் அதிமுக திமுக கூட்டணி இடம்பெற வேண்டும் என்றால் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சர் பதவி இன்னும் ஒரு வடிவம் பெறாம இருக்குது. அதை தான் சொல்றாரு, அதிமுக திமுக கூட்டணி இன்னும் வடிவம் பெறாத நிலையில் இருக்கிறது. அதனால நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து ஒரு முடிவெடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக இவங்க ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக அதிமுக திமுக ஒரு முடிவு எடுத்து விட வேண்டும். ஆளுநருடைய அழைப்பும் வந்து விட்டது. ஒருவேளை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகவும் இல்லப்பா நாங்க விஜய்க்கு தான் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நகர்ந்து விட்டார்கள் என்றால் திமுக தனித்து விடப்பட்டு விடும். அதுக்கு பிறகு அரசியல் எதிர்காலம் சூன்யம். அதனாலதான் இப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமாக ஒரு முடிவெடுக்க காத்திருக்கிறார். நிச்சயமாக இன்னைக்குள்ள அதிமுக திமுக கூட்டணி உருவாகுதா என்ற விஷயம் தெரிஞ்சிடும். விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார்களா இல்லை என்ற விஷயம் தெரிஞ்சிடும். அதோட போச்சுன்னா கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் இருக்கின்றார்களா இல்ல அவங்க விசிக்காக ஆதரவு தெரிவிக்க போறாங்களா என்ற விவரமும் நல்லா தெரிஞ்சுவிடும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களமானது அதிமுகவை நோக்கித்தான் நகர்ந்திருக்கிறது. எப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே வந்து பனையூருக்கு வர வச்சிருக்கிறாரு. நாம ஒவ்வொரு கட்சியா போய் கதவை தட்டுவதை விட காங்கிரஸ் ஏற்கனவே வந்து விட்டது. அந்த உறவை வந்து பாத்தீங்கன்னா வேணாம்னு தூக்கி எறிய முடியாது. அதனால நாம லம்பா எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய அதிமுக கதவை தட்டலாமா? அதிமுக கதவை தட்டினோம் என்றால் நிச்சயமாக 5 வருஷம் விஜய் அவர்கள் நிரந்தரமா ஆட்சி அமைக்க முடியும். அதனால பனையூர்ல வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏக்கள் முழுவதுமாக ஆலோசனையில ஈடுபட்டு ஒரு முடிவெடுத்து அவங்க அதிமுக பக்கம் நகர ஒரு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனா தவேகா அதிமுக பக்கம் நகர்வதற்கு முன்பாக திமுக அதிமுக பக்கம் நகர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. சோ மொத்தத்துல இந்த பதவியேற்பு பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பாலு 2 பேர்கிட்ட இருக்குது. ஒன்னு திமுக கூட்டணி கட்சி கிட்ட இருக்குது, 2வது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறது. சோ எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து விட்டார் அதிமுக திமுக கூட்டணி என்றுதான். எடப்பாடி பழனிசாமி யார் கூட்டணிக்கு அழைத்தாலும் நான் முதலமைச்சர். அதனால தவேகா வந்து மீண்டும் அதிமுகவை அணுகுமா என்பது சந்தேகமா இருக்கிறது. தன்னையும் தன் கூட்டணியும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஸ்டாலினுடைய ஆளுமைக்கு அழகு. ஒரு கட்சி வெற்றி பெற்ற உடனே திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கழட்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் போறாங்கன்னா ஸ்டாலினுடைய ஆளுமை கேள்விக்குறியாகதே இல்லையா?
என்ன சொல்லுவாங்க, டேய் பாத்தியாடா மோடியே எதிர்த்தவன், மோடிக்கு நான் தான் சிம்ம சொப்பனம் அப்படின்லாம் சொன்ன ஸ்டாலினுடைய தகுதி என்னாச்சு பத்தியா? கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தோத்த பிறகு மதிக்கவே இல்லடா. தொடர்ந்து வெற்றி பெற்றால் ஒட்டிக்கிட்டே இருப்பானுங்க பொழுது, தோத்துட்டா எவன் வெற்றி பெறானோ அவன் பக்கம் போறாங்கடா. மொத்தத்துல சுயநலவாதிகள் தான் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இவனுங்க தாண்டா கொள்கை கூட்டணின்னு பேசினே இருந்தானுங்க. இன்னைக்கு பாரு ஸ்டாலினை கழட்டி விட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதனால ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையினால் அதிமுக திமுக கூட்டணி உருவாக்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆளுநர் அழைப்பை பார்க்கின்ற பொழுது இன்று மாலையே எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் சந்திப்பார் என்ற ஒரு செய்தி மட்டும் அடிபடுகிறது. இது ஆரம்பத்தில் ஒரு பொய் செய்தியா தான் கலைப்பிடப்பட்டது ஆதவ அர்ஜுனா மூலமாக. ஆனால் கடைசியில இது நல்ல ஐடியாவா இருக்குதுன்னு சொல்லிட்டு திமுக கையில் எடுத்துக்கொண்டு அதிமுகவை அழைத்திருக்கிறது. பார்க்கலாம் யாரு எந்த ஆபீஸுக்கு போக போறாங்க. அறிவாலயத்துக்கு எடப்பாடி வராரா, இல்ல டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய மாளிகைக்கு மு.க. ஸ்டாலின் வர போறாங்களா, இல்ல ரெண்டு பேருமே பொதுவாக ஒரு ஹோட்டல்ல சந்திக்க போறாங்களா, எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சிடும். பொறுத்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.